சிவாஜி எம்ஜிஆருங்கிறவர் பிற்காலத்தில் உள்ளவங்க தான் இளைய தலைமுறைக்கு தெரியும். அவங்கள துவக்க காலம் நிறையா பேருக்கு தெரியாது. 7 வயசு பையனாக சொல்லாமல் கொள்ளாமல் பாலக்காட்டு பக்கம் ஓடி போயிடாரு சிவாஜி. அங்கே போய் நாடகங்களில் 2 வருஷம் நடித்த உடனே திடீர்னு அம்மா அப்பா பார்க்கணும் ஆசை வந்துடுது. சரின்னு பழையபடி நாடகம் சொல்லாமல் பாலக்காட்டுலேருந்து திருச்செங்கோடு வழியாக வந்து கொல்லங்கோடு வழியாக பொள்ளாச்சிக்கு வராங்க. வர வழியில் நடுராத்திரி 7-7:30 மணிக்கு ஏதோ ஒரு விஷக்கடி பாம்பு கடிச்சு கூட வந்த ஒருத்தன் மயக்கமாயிட்டான். அவனை தூக்கிட்டு நாட்டு வைத்தியர் வீட்டுக்கு போய் அவனுக்கு வைத்தியம் பண்ணி அப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து பொள்ளாச்சி வந்து திருச்சிக்கு போகிறதுக்கு எவ்வளோ காசு இருக்குன்னு கூட்டி கழிச்சு பார்க்குறாங்க. கேட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு 4 ரூபா ஷார்ட்டேஜ் இருக்குது. என்ன பண்ணலாம் முடிவு பண்ணி பொள்ளாச்சிலேருந்து போத்தனூர் போய் இறங்கி போத்தனூர் நாடக கம்பெனியில் நாடகத்தை நடித்து அது வர காசை வச்சுட்டு சிவாஜி திருச்சிக்கு போய் போகிறாரு. அங்கே போனால் ஒரு தம்பி இல்லை, அதாவது செத்து போயிட்டாரு. இன்னும் புதுசாக ஒரு என்ட்ரி, புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்குது. இது யாருன்னு இப்போ புதுசாக பிறந்தவன் தம்பிடா, அவங்க அந்த தம்பி செத்து போயிட்டாங்க. நாங்கள் அப்படி வாழ்க்கையை துவக்கணும். பராசக்தி நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பின்பக்க தலை வந்து ரட்டமண்டமாக இருக்குது, கண்ணு மட்டும் பெருசாக இருக்குது, மூக்கு நீளமாக இருக்குது. அது பல கமெண்ட்லாம் பண்ணாங்க. இல்லை இவர் இதை கட்டாயமாக வேணும்னு பிஆர்பி வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது இவர் தயார் பண்ணுறதுக்கு தினம் வந்து ஒரு 100 ரூபா பாக்கெட் வைப்பாங்க. நீ என்ன பண்ணியோ தெரியாது, நாளை காலையில் 100 ரூபா பாக்கெட் இருக்கக்கூடாதுமாங்க. அந்த பிரியாணி சாப்பிடு என்ன சாப்பிடே போய் எங்கேயா சாப்பிடு உடம்பு தயார் பண்ணிட்டுவான்னு சொல்லி அப்படி தயார் பண்ணிட்டு எடுக்க பார்க்கும்போது பழையபடி செட்டியார் அவர்களுக்கு நம்பிக்கை வரல. இந்த நான் சொன்னால் கேளுங்கப்பா சரியாக வராதுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 மாதம் ஆகி போச்சு. கடைசியில் அந்த குவார்டர் சீன் எடுக்கும்போது குவார்டர் சீன் ரஷ்ஷை பார்த்துட்டு இந்த பையன் தான்ப்பா நான் எதிர்பார்த்த பையன், ஐயோ இவ்வளோ பரமாக பண்ணியிருக்கானே அப்படின்னு மொத்த செட்டு வந்து கல்யாணி இட்லி கடை, அந்த காக்கா பாட்டு பாடுற இடம், கோர்ட்டு சகலமாக கம்ப்ளீட் ரீஎலெக்ஷன் பண்ணி செட்டை வந்து ஏவிஎம் மொத்தத்தையும் திரும்ப செட்டை போட்டு 10,000 அடி திரும்ப ரீஷூட் பண்ணி தான் நீங்கள் பார்த்த படம். அப்படியெல்லாம் வந்த சிவாஜி தான் அப்போ நயாகராவில் போய் ஒரு நாள் மேயர் ஆனார். வீரபாண்டி கட்டமூனுக்கு வந்து கெய்ரோவில் போய் அவார்டு வாங்கினார். பெரும் கதை இருக்கிறதுக்கு பின்னாடி கெய்ரோவுக்கு பந்தில் சார் இப்போ பத்மினி ராகினி எல்லாம் புறப்பட்டு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போகும்போது மெடிக்கல் சர்டிஃபிகேட் இங்கே வாங்கிட்டு போகணும், ஊசி வாட்டு உடம்பு கண்டிஷனுக்கு வாங்கிட்டு போகணும். பப்பிமாவுக்கு பரபரப்பாக இருந்துட்டு அவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்காமல் போயிட்டாங்க. போய் கெய்ரோ இறங்கணுன்னு ஏர்போர்ட்டில் இந்த அம்மா பிடிச்சி நிறுத்திட்டாங்க, எல்லாத்தையும் உள்ளே விட்டாங்க. இல்லைங்கண்ணா அர்ஜென்ட்டாக ஷூட்டிங் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதுங்கண்ணா. அவள் கலாச்சார தூதோன்னு என்ன சொன்னாலும் முடியாதுட்டாங்க. நேரம் நாசர்கிட்ட போனால் முடியும், அதுக்கு நேரம் இல்லை. இந்த அம்மா பிடிச்சி வச்சுட்டாங்க. நேராக மேடைக்கு போயாச்சு. இங்கே பார்த்தா எங்கேயா பப்பிமா அப்படின்னு கேட்டால் பப்பிமா வந்து அங்கே மாட்டிட்டாங்க. குவாரண்டைன் பேர், அதாவது தற்காலிகமாக ஒரு உள்ள அடைச்சிருக்கிற பேர் குவாரண்டைன், ஜெயில் மாதிரி. ஒன்றே வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து ராகினி அனுப்பி அந்த நம்ம கோபிகா சீல் போடுவாங்களா அந்த மாதிரி இங்கே ஒரு பாவாடை கட்டி விட்டு குடத்தன் தலையை வச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி கோபிகாசி மாதிரி வேஷத்தை போட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் கொடுத்து நேராக உங்கள் போக சொல்லி டாய்லெட்டு போகணும்னு சொல்லி நேராக பப்பிமா உள்ளே வர சொல்லி டாய்லெட்டுக்குள்ளே பப்பிமாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த அம்மா ட்ரெஸ்ஸை அவள் போட்டுக்கிட்டு பப்பிக்கு பதிலாக ராகினி உள்ளே போயிடுச்சு, பப்பிமாங்க வந்துட்டாங்க. அப்படி மேடையில் வச்சு அந்த பங்க வீரபாண்டி கட்டமானு நினைக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தி திரை வரி வட்டின்னு உங்களுக்கு தெரியும். அந்த டயலாக் வந்து கம்பீரமாக திரையில் 60 அடி உயரத்துக்கு 40 அடியில் திரையில் போயிட்டுருக்கு. உலகளவில் பெரிய மனுஷனில் உட்காந்து ப்ரோக்ராம் பார்த்துருக்காங்க. முடிஞ்சது மிஸ்டர் சிவாஜி கணேசன் அப்படின்னானுங்க. ஒரு எறும்பு ஒன்று ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போச்சு. எறும்புனா அவ்வளோதான் சிவாஜி, அந்த சைஸில் பார்த்தா அவ்வளோதான் இருப்பார், திரும்ப இருப்பார். அவருக்கு நேராக போய் மேடையிலோன்னா இந்த மனுஷன் தான் அந்த க்ளோஸம் அடித்தோன்னா கை தட்டினானுங்க. அதிர்ச்சி போச்சு, அரங்கமே ஆடி போகிற அளவுக்கு கை தட்டினானுங்க. சிவாஜி உலகத்தை எதுக்குமே மயங்காத ஆள். அந்த வினாடி கிட்டீஸ் வந்தோடனே பப்பிமா சிவாஜி முடிச்சிக்கான்னு அப்படி பண்ணாங்க. அப்படியெல்லாம் போராடி வந்தவன், ஒரு வரலாறு படைத்தவன் சிவாஜி. அந்த இடத்தெல்லாம் இனிமேல் இப்போ உள்ளத்தில் நல்லவன் இப்போ பாட்டு போட்டாங்களா, அந்த முடிஞ்சு போச்சு. அது அந்த வரலாறு முடிஞ்சு போச்சு. அப்படி வரலாறு படைத்த ஒரு மனிதன் சிவாஜி.